கன்னிபுரத்தில் இது வந்து கதை வசனம் டைரக்ஷன் நானே பண்ணி கூடவே நான் நடித்தேன். அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணும்போது முதல்ல நான் வந்து அது செய்கிறதா இருந்தது, அந்த டாக்டர் கேரக்டர். அப்புறம் பாலக்காட்டு மாதவனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது நடுவில் திடீர்னு கிரியேட் பண்ணோம். அது நடுவில் இல்லை, காதலன்னு ஒருத்தர் இருக்கு, அந்த காதலனை என்னவா வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது இன்னும் முடிவாகாமல் இருந்தது. அப்போ ராஜேஷ் கேரக்டர், அந்த டாக்டர் கேரக்டர் நான் செய்யலான்ட்டு இருந்தேன். திடீர்னு கம்போசிங் உட்காரும்போது எம்எஸ்வி அவர்களையும் அந்த காஜேஸ்வரி அந்த கேரக்டருக்கு வந்து அந்த பிரசாத்னு அவருடைய உதவியாளரையும் பார்த்து அதில் தான் பாலக்காட்டு மாதவன் ஒருத்தர் சினிமாக்காக புறப்பட்டு வந்தான்னு வச்சுக்கலாம். கூட வந்து காஜான்னு சொல்லி ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு இவர் மலையாளத்தில் பேசுவார், அங்கங்கே தமிழும் கலந்துக்குவார். அந்த பையன் தமிழ்லேயே அது நிறையா பேசினான்னா எல்லாத்துக்கும் அந்த அதர் லாங்குவேஜுங்கிறது புரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ணோம். அப்போ அது பேசும்போது அதில் நிறைய காமெடி அதெல்லாம் வந்தது. அதில் கொஞ்சம் அந்த காமெடி டிஞ்சோடு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் மறுபடியும் பில்டப் ஆகும்போது, இப்போ இதுக்கு வேறு ஆள் இல்லை, ராஜேஷ் கேரக்டர் அந்த டாக்டர் கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக்காக யார் வேணாலும் தேடி பிடிக்கலாம். பட் இந்த பாலக்காட்டு மாதவனுக்கு வந்து நல்ல காமெடி ஹியூமர் சென்ஸோடு இருக்கணும். அப்புறம் கதை பின்னால் வந்து கிளைமேக்ஸ்க்கெல்லாம் போகும்போது அந்த கேரக்டர் இருந்தால் தான் அது இது எல்லாருமே சேர்ந்து இல்லை நீங்களே அதை செஞ்சது தான் கரெக்டாக இருக்குது சார்ன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த பாலக்காட்டு மாதவன் செஞ்சுட்டு இப்போ இதுக்கு தேடும்போது ஃபஸ்ட்டு சிவகுமார் எனக்கு சாய்ஸாக இருந்தது. அப்புறம் சிவகுமார் வந்து அவர் கொஞ்சம் எஸ்டேட் பண்ணார். என்னென்னா இவரே ஹீரோ, இவரே கதை வசனம் டைரக்ஷன், அதனால் நம்ம கேரக்டர் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு இருந்தது. அப்புறம் சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாய்ஸாக தேடும்போது தான் எனக்கு ராஜேஷ் இந்த டாக்டர் லுக்குக்கு அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அந்த பேஷன்ஸாக இது பண்ணுறது அதுக்கெல்லாம் ராஜேஷ் பொருத்தமாக இருப்பார்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் ராஜேஷ் அந்த கேரக்டருக்கு போட்டேன்.